ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ எதுக்காகன்னா, இப்போ ஒரு பாக்கியராஜ் சார் படம் ஒன்று பார்த்தேன் நான். அந்த படத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் சீன் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீனு. அந்த சீனுக்காகவே அந்த படத்தை உட்காந்து பார்ப்பேன். ஸோ அந்த படத்தையும் அந்த 5 நிமிஷம் சீனையும் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சார் வந்து அவர் சொந்த ஊரில் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு 2-3 தங்கச்சிங்க இருப்பாங்க. அந்த தங்கச்சிங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். அப்புறம் வந்து அவர் வந்து பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பார். சொந்த ஊரை விட்டுட்டு மெட்ராஸுக்கு போயிடுவார். அங்கே வந்து ரைட்டர் ஆகிறதுக்கும் அப்புறம் ஹீரோ ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பார். அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்ன சான்ஸ்னால், பாரதி ராஜா சார் படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். சின்ன சின்ன ரோல்னால் இந்த டான்ஸ் ஆடுறவங்க, அப்புறம் ஃபைட்ரு, இந்த மாதிரி சின்ன சின்ன சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒரு சீன் எடுத்துகிட்ருப்பார், ஒரு சென்டிமெண்ட்டான சீனு. அந்த சீன் வந்து ரைட்டர் எழுதுகிற டைலாக் வந்து அவருக்கு பிடிக்காது. அப்புறம் அந்த ஆக்டரும் பண்ணுறதும் அவருக்கு பிடிக்காது. ஸோ 2-3 ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாரதி ராஜா சார் வந்து பிரேக் விட்டுருவார். இல்லை, இது செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலான்னு சொல்லி நல்லா ட்ரை பண்ணி எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி பிரேக் விட்டுருவார். அந்த டைமில் வந்து பாக்கியராஜ் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி டைலாக்லாம் எழுதி அவர் வந்து ராதிகா மேடம்கிட்ட நடித்து காமிச்சிட்ருப்பார். அப்போ வந்து அதை வந்து பாரதி ராஜா சார் பார்த்துருவார். நீ சூப்பராக பண்ணுற, நல்லா எழுதியிருக்கன்னு சொல்லி அந்த படத்தில் அவரையே ஹீரோ ஆக்கிடுவார். அப்புறம் ரைட்டரும் ஆக்கிடுவார். அப்புறம் ஒரு 2-3 படம்லாம் பண்ணி பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜுக்கு போயிடுவார். பணம்லாம் வந்துடும் அவருக்கு. அவர் செட்டில் ஆகிடுவார். இந்த 5 நிமிஷம் சீனில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒருவேளை அந்த கடவுளே நமக்கு பாரதி ராஜா சார் மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்னாலும், நம்ம ஏதோ ட்ரை பண்ணால் தான் நமக்கு அந்த சான்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால் நமக்கு பிடிச்சது ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த சீனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.